Hi friends and relatives. இந்த வீடியோவில் வாழைப்பூ குருமா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி வாழைப்பூ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். நம்ம இதில் வந்து என்னத்தை ரிமூவ் பண்ணணும்னா அந்த இங்கே பாருங்கள், இப்போ எடுக்கிறது தான் வந்து நரம்புன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எடுத்து போட்டுடணும். இது நரம்பு. அடுத்தது வந்து எடுக்கிறது கண்ணாடி மட்டை. கண்ணாடி மாதிரி இருக்கும், டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் மாதிரி இருக்கும். இதை எடுத்துடணும். இந்த ரெண்டத்தையும் வந்து எல்லாத்துலேயும் ஒரு இதழ்லையும் இருக்கும். இந்த நரம்பும் கண்ணாடி மட்டையும் எடுத்துட்டு நம்ம சின்னதாக அரிஞ்சு எடுத்துக்கணும். இது ரொம்ப டைம் ஆகும், ஆனால் வந்து ரொம்ப நல்லது. ஒரு பூ கிடைச்சாலும் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. இப்போ லாஸ்ட்டாக இந்த அளவுக்கு நம்ம எடுத்ததுக்கப்புறம் சின்ன நரம்பாக இருக்கும், அதை நம்ம எடுக்கிறது சிரமம். அதனால் இவ்வளோ மட்டும் எடுத்துகிட்டு மீதியை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணலாம். அப்படியே கட் பண்ணிவிட்டு நமக்கு நரம்பு தெரிகிற நரம்பை எடுத்து போட்டுடலாம். அந்த இது இருக்குது இல்லைங்களா, மேலே மட்டை, அந்த மட்டை மட்டும் நம்ம வந்து அப்படி பொறிக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மட்டையை இந்த மாதிரி அதை மட்டும் பொறுக்கி போட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம். இதில் பால் நிறையா இருக்கும், அதனால் கையெல்லாம் பிசுன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோ ஏதோ ஒரு குக்கிங் ஆயிலை வந்து கையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி சின்னதாக அரிஞ்சோம்னா நமக்கு வந்து அந்த பால் பிசுப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்புறம் நம்ம அந்த பொடிசாக அரிஞ்சதை வந்து மஞ்சள் பொடி கல்லுப்பு சேர்த்து நல்லா குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கை வந்து பிசுன்னு இருக்கிறது கொஞ்சம் கல்லுப்பு போட்டு தேய்ச்சா சீக்கிரம் விட்டுரும். இப்போ தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, பூப்பட்டை இதெல்லாம் நல்லா அரைச்சிட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், பொட்டுக்கடலை விழுதை வந்து ஊற்றணும். இதில் ஊற்றிட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வேக வச்சு வச்சுருக்க வாழைப்பூ எடுத்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இந்த இதோடு சேர்த்துடணும். இப்போ மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது வீட்டு மிளகாய் பொடி தான். இது இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த வாழைப்பூ போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்லாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.